இப்போ நாங்கள் வந்து ஹிந்து நவாசி விநாயகர் அந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க அந்த ஊர்வலம் வரப்ப அது உங்க தானே, அவங்க தான் அவங்களால தான் பிரச்சனை. அதாவது சாமி ஊர்வலம் வரும் பொழுது தொண்டியில் பல ஊரில் நடக்கிறது. பள்ளிவாசல் பக்கமாக அந்த ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க, உங்கள் ஆளுக்க தடுத்துருக்குறாங்க. அது ஏன் அப்படி தடுக்கணும், ஊர்வலம் போனால் போகட்டுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னங்கிறது நான் உங்களுக்கு முன்னுரையில் சொல்லிவிட்டேன். ஒரு இறந்து போனவருடைய பாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது அவங்க சடங்குப்படி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. அதை நபிகள் நாயகம் அவர்கள் தடுக்கவும் கிடையாது. எழுந்து நின்று நினைஞ்சாங்க, அந்த பாடி கடந்து போகிற வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு சாமி ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறதுனால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவங்க எடுத்துகிட்டு போகலாம், அது போய் தடுக்க வேண்டியது கிடையாது. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரே ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. இந்த மத ஊர்வலங்கள் இருக்குல்ல, மத ஊர்வலத்தை வந்து பக்தி உள்ளவர்கள் நடத்தினார்களே ஆனால் பிரச்சனை வரவே வராதுங்க. இப்போ இந்து மதத்தில் பக்தி உள்ள பொதுமக்கள் அந்த மாதிரியான மக்கள் அப்படி ஊர்வலம் நடத்தினாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் அந்த ஊர்வலத்தை அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, யாருக்கு அந்த இதே வராது. அப்படி இருந்தது கடந்த காலங்களில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சில இயக்கங்கள், அதாவது இந்த ஊர்வலத்தை யார் கையில் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் சில அமைப்புகள், அதாவது ஒரு முஸ்லீம்களை மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுவதை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய சில இயக்கங்கள் கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் வர்றாங்களா வந்து சாமியை பூஜை செய்கிறது, அதுக்கு இது ஆராதனை செய்கிறது, அது செஞ்சால் அது வேறு வகை. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஊர்வலங்களில் வரும் பொழுது பள்ளிவாசல் கிட்ட வரும் பொழுது 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குங்கிறாங்க. அதாவது ஊர்வலத்தில் வந்து பக்தியை விட எதை கொண்டு நுழைச்சிடுறாங்க, ஒரு தகராறு பண்ணக்கூடியவர்கள் நுழைஞ்சிடுறாங்க. அது இயக்கம் நடத்துறதுனால பொதுவான இந்து மக்கள் பொதுவான முஸ்லீம் மக்கள் நடத்தினா அது வராதுங்க. அதை வச்சு ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கொள்கையை வந்து அதில் வந்து கோஷம் போடுவாங்க. அதுபோக என்ன செய்வாங்கன்னா போகிற போக்கில் ஒரு பள்ளிவாசல் உள்ள செருப்பு போட்டு எரிஞ்சிருவாங்க. அவன் எரியறது இல்லை, நல்ல மக்கள் எரியறது இல்லை. அது நடத்தக்கூடியவர்களில் சில விஷமி ஊடுருவிட்டான்னு வைங்க, பள்ளிவாசல்கிட்ட வரும்போது செருப்பு விட்டு எரிஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் அங்கேருந்து ஒன்று எரிஞ்சான்னா மண்டகை, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிடும். அப்போ அந்த ஊர்வலம் வந்து சுமூகமாக நடக்கிறது வந்து நடக்க வேண்டும் என்றால் இருதரப்புலையும் பேசி நீங்கள் வந்து அரசியல்வாதிகளாம் ஒதுங்கிக்கிறங்க, பொதுமக்களை போக விடுங்க, நீங்களும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாருங்கள். யாரும் ஆட்சேபனை பண்ண மாட்டாங்க. ஆட்சேபனை பண்ணுறாங்கன்னா 2-3 ஊர்களில் முத்துப்பேட்டை சில ஊர்களில் போய் அந்த பள்ளிவாசக்கிட்ட வரும்போது அவங்க கல்லை விட்டுறாங்க, இவன் ஏதாவது திருப்பிட்டு பண்ணுறான், 2 கிறுக்கம் செய்கிறது சமுதாயம் அடிக்க வேண்டியிருக்கு. இதில் 2 கிறுக்கம் தான் செஞ்சுருப்பான், அதை செஞ்சவன் ஒரு கிறுக்கனாக இருப்பான், இதை ஒரு கிறுக்கம் செய்வான். கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த முஸ்லீம் கலவரம்னு ஆக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முருகல் வந்து மாற மாட்டேங்குது. அப்போ அதனால இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஊர்வலம் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான முஸ்லீம்களுக்கு மறுப்பே கிடையாது. எல்லா ஜமாத்தில் நாங்கள் பேசி பார்த்த வரைக்கும் பயமாக இருக்குது. ஊர்வலம் வந்து இவங்க வேணும்னு ஏதாவது வம்பு வளர்த்துருவாங்களோ, வம்பு வளர்க்குறதுக்கு தான் இந்த ஊர்வலத்தை நடத்துகிறாங்களோ என்று அஞ்சு தான் இந்த மனுவை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊர்களில் காவல்துறை கலெக்டர்கள்லாம் கூட்டு வச்சு பேசி இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பக்தி விஷயம் மட்டும்தான் அதில் இருக்கணும், ஒரு சமுதாயத்தை பற்றி கோஷம் போடக்கூடாது, உங்கள் முருகனை பற்றி போட்டு போங்க, ராமர்னு போட்டு போங்க, அது ஏன் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஏன் கோஷம் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பண்ணி அந்த கண்டிஷனோட ஒரு 2 தடவை நடத்திட்டாங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து வராது. அது மாதிரி நடத்தக்கூடிய ஊர்களில் நடக்கத்தான் செய்கிறது. அதை வந்து யாருமே மறுக்காத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சில ஊர்கள் நடத்தவும் செய்கிறாங்க. அதனால் இருதரப்புலையும் உள்ள சில விஷமிகள், எங்கள்கிட்டையும் எல்லாம் நல்லவன் நாங்கள் சொல்ல முடியாது, எந்த மதத்து மக்கள்லையும் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே 4 கிறுக்கங்க 4 கிறுக்கன் இருக்கிறான். அப்போ அந்த 4 கிறுக்கன்னு வந்து அடக்கி வைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த நிலைப்பாடை எடுக்கணும். அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் எங்கள் மக்கள் ஆட்சேபிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஊர்வலம் போனால் எங்களுக்கு என்னங்க ரோடு, எங்கள் ரோடா, ரோடு அரசாங்க ரோடு, அந்த ரோட்டு வழி அவங்க போனாங்கன்னா எங்களை என்ன பாதிக்க போகுது, எங்களை ஜமாத் தலைவர் எதுக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டால் வரும்போது கல்லை விட்டுருவானோ, செருப்பு விட்டுருவானோ, இவன் ஏதாவது பண்ணிடுவானோ, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அலையணுமோ, இந்த ஒரு அச்சம் தானே தவிர இந்துக்களுக்கு எதிராக போகணும் என்றோ இந்து மதத்துக்கு எதிராக நடவடிக்கை அந்த நோக்கம்லாம் கிடையாது. சுமூகமாக இருந்தால் எந்த மறுப்பும் வராது. அது அரசாங்கம் நினைத்தால் செய்ய முடியும், செஞ்சால் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். என் பேர் அம்பிகா, அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்களில் தான் BA இங்கிலீஷ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ